உழைக்கும் மக்களை அவர்களின் வாழ்விடத்திலிருந்து வெளியேற்றி நகருக்குள் வெளியே குடியமர்த்தும் போக்கு நகரமயமாக்கலின் தீங்குகளில் ஒன்று. இந்த நடவடிக்கையை இப்போது நாகர்கோவில் நகராட்சி மேற்கொள்ள உள்ளது. இதனால் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்புக்கு ஆளாக உள்ளன. இதுகுறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் வடச்சேரியில் 31வது வார்டில் உள்ள காட்டுநாயக்கன் தெருவில் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர். இந்து காட்டுநாயக்கன் சமுதாயத்தை சேர்ந்த இவர்கள் 3-4 தலைமுறைகளாக இதே இடத்தில் வசிக்கின்றனர். பின்தங்கிய சமுதாயமான இவர்கள் நகராட்சியில் துப்புரவு தொழிலாளர்களாகவும் அரசு திட்டங்களை பறையடைத்து அறிவிப்பவர்களாகவும் உள்ளனர். சிலர் கூலி தொழிலாளர்களாகவும் பணியாற்றுகின்றனர். முதல் தலைமுறை பட்டதாரிகள் தற்போதுதான் உருவாக்கி வருகின்றனர். இந்த நிலையில் குடிசை மாற்று வாரியம் மூலமாக இவர்களுக்கு வேறொரு இடத்தில் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அதனால் தற்போது வசிக்கும் இடத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் நகராட்சி இவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நகராட்சி ஆணையர் அவர்கள் இந்த இடத்தை விட்டு எங்க மக்களை எல்லாருமே இங்கிருந்து காலி பண்ணபடி சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே எங்களுக்கு இந்த பகுதி தான். இதை தவிர வெளியிடங்களுக்கு எங்களால் போய் வாழ்ந்துட முடியாது. இங்க சுமார் 80 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதனால எங்களுக்கு காரணம் தெரியல. குடிசை மாற்று பகுதி வாரியம் அதன் மூலமா வீடு கட்டி தரோம்னு சொல்லி எங்களை மாற சொல்லிட்டு இருக்காங்க. 4 தலைமுறைகளாக தாங்கள் வசித்து வரும் நிலத்திற்கு நகராட்சி பட்டா அளிக்காத நிலையில் திடீரென வெளியேற சொல்வதால் இவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நகரின் பிரதான பகுதியான தங்களின் வசிப்பிடத்தை காலி செய்ய முடியாது என்றும் குடிசை மாற்று வாரியம் மூலமாக இங்கேயே வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜன் சிங் சவானிடம் மனு அளித்துள்ளனர். நகராட்சி அதிகாரிகள் இது குறித்து வாய் திறக்க மறுக்கின்றனர். வடசேரி காட்டினா காலகாலமாக பல தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு நகராட்சியிலேருந்து வீடு இடிக்கணும், காலி பண்ணணும், இவ்வளோ ஆக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ எங்கே போவோம்? இவங்க வேறு தனியார் இடம் கட்டி வீடு கட்டி தரேன்னு சொல்கிறாங்க. அப்படி இன்னும் ரெண்டாவது எங்களுக்கு அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்களுக்கு இருந்தால் இந்த இடத்துல பட்டா போட்டு தர சொல்லுங்க. எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குதாருன்னு கொடுக்கட்டும். அதுக்கு எங்களுக்கு ஆதார அத்தாட்சியோட கொடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொடுக்கட்டும். நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் மாறி கொடுக்குறோம். ஆனால் இல்லாட்டின்னா எங்களுக்கு நாங்கள் திடீர்னு நீங்கள் வேற இடத்துல நாங்கள் வீடு பார்த்து போங்க, நாங்கள் கட்டி தந்துட்டு நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் என்ன ஆதாரம், என்ன அத்தாட்சி எங்களுக்கு இருக்குது? சென்னையில் நடப்பதைப் போல உழைக்கும் மக்கள் நகருக்கு வெளியே தூக்கி எறியப்படும் போக்கு எங்கு நடந்தாலும் அது சமூகத்திற்கு ஆபத்தானது. அரசு இந்த பிரச்சனையை கவனிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் 3-4 தலைமுறையாக இவர்கள் வாழ்ந்து வருவதனால் இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் கருணை கூர்ந்து இவர்கள் வசிக்கும் இந்த வீடுகளுக்கு பட்டாக்களை வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக நாகர்கோவிலிருந்து எட்வின்.